போராட முயலும் அரசியல் செயல்பாட்டாளர்களை ஒடுக்கி அவர்கள் மீது நக்சல் அல்லது தேச விரோதி என்ற முத்திரை குத்தவே இத்தகைய கைது நடவடிக்கைகளை தமிழக அரசு எடுத்து வருவதாக கக்கூஸ் திரைப்பட இயக்குனரும் சமூக செயற்பாட்டாளருமான திவ்ய பாரதி குற்றம் சாட்டியிருக்கிறார். இது தொடர்பாக நமது செய்தியாளர்களுக்கு அவர் அளித்த பேட்டியை பார்க்கலாம். சமூக செயல்பாட்டாளரும் கக்கூஸ் படத்தின் இயக்குனருமான திவ்ய பாரதியை கடந்த 2009ஆம் ஆண்டு ஒரு போராட்டத்தில் ஈடுபட்ட வழக்கு தொடர்பாக காவல்துறையினை கைது செய்து மதுரை மாவட்ட நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். தற்போது அவர் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டு தற்போது நம்முடன் இருக்கிறார். அவரிடமே பேசலாம். மேடம் வணக்கம். எதற்காக எந்த வழக்கிற்காக காவல்துறை உங்களை கைது செஞ்சாங்க? நீங்கள் எங்கே இருக்கும்போது இந்த கைது நடந்துச்சு? 2009 மதுரையில் இருக்கக்கூடிய மாடக்குளம் தலித் மாணவர் விடுதியில் பாம்பு கடிச்சு ஒரு கல்லூரி மாணவர் இறந்து போறாரு. ஸோ தலித் மாணவருடைய விடுதிகளோட தரத்தை மேம்படுத்தணும் அப்படிங்கிற கோரிக்கையை மையப்படுத்தி தான் மதுரை ஜிஹெச்சில் நடந்த போராட்டம். அது எல்லா கல்லூரி மாணவர்களும் சேர்ந்து பண்ண போராட்டம். அதற்காக பதியப்பட்ட வழக்கு இந்த வழக்கு. அதை ஒட்டி தான் இன்னைக்கு எனக்கு இந்த கைது அப்படிங்கிறது நடந்திருக்கு. எனக்கு காலையில் ஒரு 10:15 மணிக்கு அந்த மதிச்சியம் காவல்நிலை எஸ்ஐ கிட்டேருந்து ஃபோன் வந்தது. நான் ஒரு 3/4 மணி நேரத்தில் நானே கூட நேராக வரேன் அப்படிங்கிற சொன்னேன். இல்லை ஏசி உங்களை உடனடியாக பார்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க. எதுனாலும் 3/4 மணி நேரம் கழிச்சு வர முடியும் அப்படின்னு சொல்லி தகவல் சொல்லிட்டு கட் பண்ணுறேன். அடுத்த ஒரு 5 நிமிடத்திலேயே ஒரு 5 போலீஸ் வீட்டுக்கு வந்துட்டாங்க. உடனே கையோட அழைச்சிட்டு வந்துட்டாங்க. இப்போ தொடர்ந்து காவல்துறையும் சரி அரசும் சரி உங்களுக்கு தொடர்ந்து இந்த மாதிரியான நடவடிக்கைகளை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உங்கள் மேலே இதே முதன்முறையாக உங்களை கைது செஞ்சுருக்காங்களா? இதற்கு முன்னாடி உங்களுக்கு என்னென்ன மாதிரியான நெருக்கடிகள் அரசு கொடுக்குறாங்க? தற்போது இந்த கைதுக்கான காரணம் என்னன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நான் சட்டக்கல்லூரி முடிச்சிருக்கேன். என்னுடைய வழக்கறிஞர் பதிவு இந்த வழக்கினால் தான் தடை செய்யப்பட்டிருக்கு. கடந்த ரொம்ப மாதங்களாகவே பார் கவுன்சிலில் என்னுடைய இது நிலுவையில் இருக்குது. வழக்கறிஞர் ஆகாமி தடுத்து நிறுத்துறது, அதாவது சட்டக்கல்லூரி மாணவர்கள் போராடிடக்கூடாது அப்படிங்கிறக்காண்டி இப்படி ஒரு தீர்ப்பு, இந்த வழக்குகளை காட்டி பயமுறுத்துறதுங்கிறது அது ஒரு பக்கம் நடவடிக்கை போயிட்டு இருக்குது. அப்புறம் கக்கூஸுங்கிற ஆவணப்படம் தமிழக அரசுடைய அத்தனை புள்ளிவிவரங்களை எக்ஸ்போஸ் பண்ணி எடுக்கப்பட்ட படம். ஸோ தமிழக அரசுடைய முகம் கிழிஞ்சி தொங்கும் அந்த படம் முழுக்க. அது தமிழக அரசு நெருக்கடி. அதை ஒட்டி பல மாவட்டங்கள்லேயே கக்கூஸுடைய படம் திரை தடை விதிச்சிருக்காங்க. மதுரை காவல்துறையும் கிட்டத்தட்ட ஒரு 5 முறை தடை விதிச்சு அந்த கடிதமும் கொடுத்திருக்காங்க, மறுப்பு கடிதமும். சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் படம் திரையிட்டா டிவிடி விநியோகிச்சா கூட உங்க மேல குற்றவியல் நடவடிக்கை எடுப்போம் அப்படிங்கிற வரைய கடிதமாவே எழுதி கொடுத்தது நம்ம கிட்ட நிறையவே இருக்குது. அரசியல் செயல்பாட்டில் தொடர்ந்து இருக்கக்கூடிய இது மாதிரியான தோழர்களை சும்மா நக்சலைட்டு வேறு சில தேச துரோகிகள் அப்படின்னு முத்திரை குத்தி கைது செய்யறதுங்கிறது அரசோட வாடிக்கையா இன்னைக்கு மாறி போயிடுச்சு. அதோடைய ஒரு தொடர்ச்சியாக தான் இந்த கைது நடவடிக்கை நான் பார்க்குறேன். கண்டிப்பாக பார்க்கலாம். நான் அந்த சமூக செயல்பாட்டாளரும் கக்கூஸ் பட இயக்குனருமான திவ்ய பாரதி நம்மிடம் தெரிவித்ததுன்னா அரசியல் செயல்பாட்டை அவர் அவரை காவல்துறை ஒடுக்குவதற்காகவே இந்த கைது நடவடிக்கை செய்யப்பட்டிருப்பதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சங்கருடன் நாயேந்திரன்.